ஹாய்ங்க. நடந்து முடிஞ்ச குரூப் 4 வந்துட்டு கொஷின் வந்துட்டு ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக இப்ப நெறையா வந்துட்டு அரசியல் கட்சி தலைவர்கள், மீடியா இது இல்லாம வந்துட்டு சில இன்ஸ்டிடியூட்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்களால என்ன முடியுதோ அத வந்துட்டு பண்றாங்க. ஆனா வந்துட்டு இப்ப நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்ப தான் வெளிய வரது மட்டுமே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு கம்பத்துல வந்துட்டு ஒரு 26 வயசு பையன் வந்துட்டு இறந்திருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா, குரூப் 4 வந்து நான் ஒழுங்கா எழுதல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையிலயும் இதே மாரி தான் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரையிலும் இது எனக்கு ஒரு சரியான ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு வந்துட்டு எல்லாமே சொல்யூஷன் வந்துட்டு சூசைடு தான். தற்கொலை பண்ணா தான் அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தில யாராலயுமே வந்துட்டு உயிரோட வாழவே முடியாது. அத மொத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட கருத்து. 80 கிட்ஸ், 90 கிட்ஸ வந்துட்டு கம்பேர் பண்றப்ப, இந்த 2K கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவசரப்படுறாங்களோ, எல்லா முடிவுகளுமே வந்துட்டு வேக வேகமா நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களோன்னு தோணுது. அந்த பொறுமையும், நிதானமும் வந்துட்டு சுத்தமா அவங்க கிட்ட இல்லைன்னு தான் தோணுது. நீங்க வந்துட்டு நினைக்கலாம், நம்ம வந்துட்டு ஈஸியா வாயில சொல்லிர்றோம், இல்ல சும்மா மோட்டிவேட் பண்ற மாரி பேசுறோம். அதனால வந்துட்டு அவங்களோட கஷ்டமெல்லாம் தீந்துருமான்னு, கண்டிப்பா தீராது. ஆனா அதிலிருந்து வேகமா வந்துட்டு வெளிய வரலாம். நான் வந்துட்டு அந்த மாரி தான் வெளிய வந்திருக்கேன். எனக்கு ஒரு தடவ வந்துட்டு இதே மாரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அந்த டயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்பயுமே என்னைய பிஸியாவே வச்சுக்கிட்டாங்க. என்னைய விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்ல. எல்லாமே வந்துட்டு சேர்ந்து படத்துக்கு போவோம், வெளிய ட்ரிப்பு போவோம். கோயிலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போவாங்க, யோகா பண்ண வச்சாங்க, தியானம் பண்ண வச்சாங்க. அதனால வந்துட்டு என்னால ஈஸியா அதிலிருந்து வெளிய வர முடிஞ்சுச்சு. அதனால உங்க ஃபேமிலி மெம்பரோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்துட்டு இந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறப்ப வந்துட்டு, நீங்க வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. அவங்கள எங்கேயாவது வெளிய கூட்டு போங்க. கொஞ்சம் பிஸியாவே அவங்கள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி எண்ணங்கள் வராது. இது வந்துட்டு நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். அதனால கூட இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சூழ்நிலையில இருக்காங்க, என்ன திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிய கொண்டு வர முடியும். அந்த 2 பேருமே வந்துட்டு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் வந்துட்டு அவங்க யோசிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த தற்கொலை முயற்சியே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தற்கொலை அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவுங்கிறது இல்ல. அதனால அந்த மாரி சூழ்நிலையில எதையுமே யோசிக்காதீங்க. அதே மாரி நம்ம அந்த மாரி யோசிச்சோம் அப்படின்னா, இழப்பு வந்துட்டு நம்மளோட பெத்தவங்களுக்கும், கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா மனைவிக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் தான் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நெறைய மோட்டிவேட் பண்ணுங்க. வெற்றியும், தோல்வியும் வந்துட்டு சகஜம் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இனி வர்ற காலத்துல வந்துட்டு யாருமே இந்த மாரி பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்ட்ட வேண்டிக்கலாம்.